சமையல் பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது PS ஐயர் சமையல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சமையல் டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காய் துவையல். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டம். இது நம்ம தோசை இட்லிக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸுக்கும் இதை நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல அதுக்கு நம்ம ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி இப்போ அதில் போடுறேன். இதை போட்டு லேசாக கொஞ்சம் பூண்டுலாம் செவக்கிற அளவுக்கு, கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு அதை நம்ம வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம நல்ல எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். லேசாக அப்படி வதக்கிட்டிங்கன்னா பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வதங்கணும். பூண்டுடைய வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக அதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தனியாக சின்ன வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தோல் உரித்து சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு அதையும் நல்ல வதக்கணும். சின்ன வெங்காயம் இந்த துவையலுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. இது நல்ல நம்ம வதக்கிறோம். வதக்கிட்டு இப்போ அடுத்ததாக தக்காளி போட போகிறோம். ஒரு தக்காளி, நல்ல சிவப்பு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி அல்லது 2 தக்காளி கூட போடலாம். அதை நம்ம நறுக்கி அதில் போட்டிருக்கோம். இப்போ அதையும் சேர்த்து நல்ல வதக்கிறோம். இது பாருங்க, வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம கத்திரிக்காயை அதில் போடுறோம். இந்த கத்திரிக்காய் வயலட் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம். இந்த வயலட் கத்திரிக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் துவையலுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த பச்சை கலர் தக்காளிலாம் பச்சை கலர் கத்திரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா அது சாம்பாருக்கோ இல்லை குழம்புக்கு போடுறதுக்கு தான் அது சரியாக இருக்கும். துவையல் அரைக்கிறதுக்கோ ஃப்ரை பண்ணுறதுக்கோ இந்த வயலட் கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது நல்லா வதங்கிருச்சு. அதில் நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடுறோம். அதுலேயே மேலே பெருங்காயத்தூளையும் நம்ம தூவிறோம். வாசனையாக இருக்கும், துவையல் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல அதை ஆற வச்சு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடும். நல்ல சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கோம். இப்போ அதில் நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு நல்லா வெடித்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பொன்னிறமாக வரணும். செவந்த பிறகு கருவேப்பிலையை அதில் போட்டு வெடிக்க விடுறோம். கருவேப்பிலையும் நல்ல பொரிஞ்ச பிறகு அதில் 2 வரமிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த காஞ்ச மிளகாயை அதில் போட்டு நல்ல ஒரு லேசாக ஒரு வதக்கிட்டு இது அப்படியே அந்த துவையலில் நம்ம கொட்டிடுறோம். அவ்வளோதான், இந்த கத்திரிக்காய் துவையல், சுவையான கத்திரிக்காய் துவையல் ரெடி. இது நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் வெள்ளை சாத்துக்கு ஒயிட் ரைஸுக்கும் போட்டு பிசைஞ்சு ஒரு 2-3 அப்பளத்தையும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த சுவையான கத்திரிக்காய் துவையலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.